உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைடு எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல். மேற்காசியாவில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் நடத்திய கடுமையான தாக்குதல்களால் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதனை சீரமைக்க கோடிக்கணக்கான ரூபாய் தேவைப்படலாம் எனவும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். தாக்குதல்களால் மேற்காசியாவில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களின் முழுமையான சேத மதிப்பீட்டை பென்டகன் வெளியிட தயங்கினாலும் புலனாய்வு அறிக்கைகள் மற்றும் செயற்கைக்கோள் படங்கள் வாயிலாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் உட்கட்டமைப்பு சேதங்களின் பாதிப்பு அதிகமாகவே உள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இவற்றை சீரமைக்க கோடிக்கணக்கான ரூபாய் செலவாகும் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இதேவேளை 3 வகையிலான இழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தும் இருக்கின்றனர். ஒன்று நிதி ரீதியிலான இழப்பு, இரண்டாவது உடனடி உபகரண இழப்பு மற்றும் மூன்றாவதாக நீண்டகால உட்கட்டமைப்பு சீரமைப்பு என்ற பிரிவுகளின் கீழ் சேதங்களுக்கான நிதி தேவைகள் மதிப்பிடப்பட்டிருக்கின்றன. இதையடுத்து அமெரிக்க அரசிடம் பென்டகன் தற்போது சாதனை அளவாக 18.80 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகையை கோரி வருகிறது. போர் தொடங்கிய முதல் வாரத்திலேயே அமெரிக்கா தன் இராணுவ நடவடிக்கைகளுக்காக 1.03 லட்சம் கோடி ரூபாய் செலவிட்டிருந்தது. மேலும் போர் தொடங்குவதற்கு முன்பே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 1.5 லட்சம் கோடி ரூபாய் பாதுகாப்பு பட்ஜெட்டுக்கும் அழைப்பு விடுத்திருந்தார். இது முந்தைய ஆண்டை விட 50% அதிகமாகும். இதேவேளை அமெரிக்க நாடாளுமன்றம் ஏற்கனவே 2026ஆம் ஆண்டுக்கான 78.81 லட்சம் கோடி ரூபாய் பாதுகாப்பு பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் அளித்திருக்கின்றது. இது இப்படி இருக்க, ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ரஷ்யாவுக்கு புறப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அமெரிக்காவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ராஜதந்திர முயற்சிகளை தெஹ்ரான் தீவிரப்படுத்தி வரும் நிலையிலேயே இந்த விஜயம் அமைந்திருக்கின்றது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி பேச்சுவார்த்தைக்காக மாஸ்கோவிற்கு பயணம் செய்வார் என ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளதாக செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது. பிப்ரவரி 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது கூட்டு தாக்குதல்களை நடத்தின. இதில் ஈரானின் அதிஉயர் தலைவர் அஜதுல்லா அலி ஹமேனி உட்பட பல உயர்மட்ட ஈரானிய தலைவர்கள் மற்றும் இராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டனர். இதற்கு ஈரானும் பதிலடி கொடுத்ததால் வளைகுடா நாடுகளில் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஈரான் முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்மோஸ் நீரிணையை முடக்கியுள்ளதால் உலக சந்தைக்கு செல்லும் பெருமளவிலான எண்ணெய், இயற்கை எரிவாயு மற்றும் உரங்கள் தடைப்பட்டுள்ளன. இந்நிலையில் அமைதி பேச்சுவார்த்தைக்காக 2 வாரங்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த போதிலும் போர் நிறுத்தத்தை காலவரையின்றி நீட்டிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்திருந்தார். அமெரிக்கா ஈரானிடையே 2ஆம் கட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கான பாகிஸ்தானின் முயற்சிகள் இதுவரை கைகூடாமல் உள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷியின் சமீபத்திய பாகிஸ்தான் பயணம் எந்த ஒரு திருப்புமுனையும் ஏற்படுத்தவில்லை. ஈரானின் துறைமுகங்களுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ள வரை தனது நாடு பேச்சுவார்த்தை நடத்தாது என ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஷேக்கியன் திட்டவட்டமாக தெரிவித்துமிருந்தார். ஹோர்மோஸ் நீரிணை தொடர்பாக நிலவி வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் அமெரிக்க பேச்சுவார்த்தையாளர்களை நேரடியாக சந்திக்க ஈரான் மறுத்ததை தொடர்ந்து தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தைகள் தொடரும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். ஈரான் விரும்பும் நேரத்திலும் எங்களை அழைக்கலாம், இனி பேச்சுவார்த்தையை நடத்துவது ஈரானின் கைகளில் இருப்பதாக ட்ரம்ப் சூசகமாக தெரிவித்திருக்கிறார். சர்வதேச ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இதனை கூறியும் இருக்கின்றார். அவர்கள் பேச விரும்பினால் எங்களிடம் வரலாம் அல்லது எங்களை அழைக்கலாம் எனவும், அத்தோடு தொலைபேசி வசதி இருப்பது உங்களுக்கு தெரியும். எங்களிடம் மிகச்சிறந்த பாதுகாப்பான தொலைபேசி இணைப்புகள் உள்ளன. ஈரானுடனான போர் மிக விரைவில் முடிவுக்கு வரும் எனவும், அதில் அமெரிக்காவை வெற்றியாளராக திகழும் என்றும் ட்ரம்ப் இதன்போது நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். ஈரான் விவகாரத்தில் தற்போது தாம் கையாண்டு வரும் தரப்புகளில் சிலர் மிகவும் நிதானமானவர்களாக இருப்பதாகவும் மற்றவர்கள் அவ்வாறு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எவ்வாறாயினும் தற்போதைய நெருக்கடியான சூழலில் ஈரான் புத்திசாலித்தனமாக செயற்படும் என்று தான் நம்புவதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இது இப்படி இருக்க, மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தரப்பிற்கும் ஈரானுக்கும் இடையே நிகழ்ந்த போர் முடிவுக்கு வந்தாலும் அதன் பொருளாதார தாக்கம் பிரித்தானியாவில் குறைந்தது 8 மாதங்களுக்கு நீடிக்கும் என்று அரசாங்கத்தின் உயர்மட்ட அமைச்சரான டேரன் ஜோன்ஸ் எச்சரித்தும் இருக்கின்றார். போரினால் ஏற்பட்டுள்ள எரிசக்தி மற்றும் உணவு தட்டுப்பாடுகளை சமாளிக்க அரசாங்கம் தீவிரமான திட்டங்களை வகுத்து வருவதாக தெரிவித்துள்ள அவர், மத்திய கிழக்கில் நிலவும் மோதலால் எரிசக்தி உற்பத்தி மற்றும் போக்குவரத்து முடங்கியுள்ளதால்
உலகளவில் விநியோக சங்கிலி பாதிக்கப்பட்டு வெளியேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். இதன் விளைவாக மக்கள் அதிகப்படியான எரிசக்தி கட்டணங்கள், உணவு விலை உயர்வு மற்றும் விமான பயணச்சீட்டு விலை அதிகரிப்பு போன்ற சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். அதிலும் குறிப்பாக கோடையில் நடைபெறவுள்ள உலகக்கிண்ண கால்பந்து போட்டியின் போது அசைவ உணவுகள் மற்றும் பானங்கள் தயாரிப்புக்கு தேவையான காபனீர் ஒட்சைடு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்ற அச்சமும் நிலவுகின்றது. பிரித்தானியாவின் நலன்களை பாதுகாக்க அரசாங்கம் தற்காப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும், நிலைமையை கண்காணிக்க அமைச்சர்கள் குழு வாரத்திற்கு 2 முறை கூடி ஆய்வு செய்து வருவதாகவும் ஜோன்ஸ் தெரிவித்தும் இருக்கின்றார். உணவு பாதுகாப்பு மற்றும் விநியோக சங்கிலியில் ஏற்படும் தடைகளை குறைக்க அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதுடன் காபனீர் ஒட்சைடு தட்டுப்பாட்டை போக்க மூடி கிடந்த ஆலைகளை மீண்டும் இயங்கச் செய்ய நிதியுதவியும் வழங்கி வருகிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் கணிப்பின்படி இந்த போரினால் ஏற்படும் எரிசக்தி அதிர்ச்சி உலகின் முன்னணி பொருளாதார நாடுகளின் பிரித்தானியாவையே மிக கடுமையாக பாதிக்கும் என்பதால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மதிப்பீடு 0.8% குறைக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை முடக்கம் காரணமாக உர உற்பத்தி பாதிக்கப்பட்டு காய்கறிகள் மற்றும் பால் பொருட்களின் விலையும் எதிர்வரும் மாதங்களில் உயரக்கூடும் என விவசாயிகள் சங்கம் எச்சரித்துள்ள நிலையில் பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என்றும் தற்போதைக்கு எரிபொருள் தட்டுப்பாடு ஏதுமில்லை என்றும் அரசாங்கம் உறுதியளித்திருக்கின்றது. இதேவேளை ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது மற்றும் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக பாகிஸ்தான் மத்தியஸ்தர்கள் மூலம் ஈரான் அமெரிக்காவிடம் புதிய முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்களும் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அமெரிக்காவிடம் வழங்கிய புதிய முன்மொழிவில் 3 நிலைகளை ஈரான் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இதற்கு அமெரிக்கா இன்னும் பதிலளிக்கவில்லை என்றும் ஈரான் அமெரிக்கா இராணுவ மோதல் நெருக்கடியான கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்த பின்னணியில் ஈரானின் எண்ணெய் உட்கட்டமைப்புகள் 3 நாட்களுக்குள் வெடித்து சிதறக்கூடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருக்கின்றார். ஈரானில் எண்ணெய் குழாய்கள் ஏதேனும் ஒரு காரணத்தால் மூடப்பட்டால் அந்த குழாய் வெடித்துவிடும் என்றும் செய்தியாளர் சந்திப்பில் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். எண்ணெய் குழாய்களில் இருந்து கொள்கலன்களிலோ அல்லது கப்பல்களிலோ நிரப்ப முடியாது. வெடித்து சிதறினால் அதனை முன்பிருந்தமை போல மீண்டும் கட்டியெழுப்ப முடியாது. இது மிகவும் ஆபத்தான விளைவுகளுக்கு வழிவகுக்கும். இதன் விளைவாக ஈரான் தனது எண்ணெய் உற்பத்தி திறனில் பாதியை இழக்கக்கூடும். குழாய் வழி இறுதியில் அடைபடும் போது எண்ணெயை கப்பல்களிலோ அல்லது சேமிப்பு கிடங்குகளிலோ சேமித்து வைக்க இடமில்லாததால் அதை மூட வேண்டிய நிலை வரும்போது மிகவும் மோசமான ஒன்று நடக்கும். எனவே ஈரானியர்கள் அழுத்தத்தில் இருப்பதாக நான் நினைக்கின்றேன். ஆனால் நான் அதை அழுத்தமாக பார்க்கவில்லை. பெரிய அழுத்தம் என்னவென்றால் நமது இராணுவம் நம்ப முடியாத அளவிற்கு வலிமையானது என்று அமெரிக்க ஜனாதிபதி எச்சரித்தும் இருக்கின்றார். போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஈரான் தலைமை என்னை அணுகலாம். அவர்கள் பேச விரும்பினால் எங்களிடம் வரலாம், எங்களை அழைக்கலாம். உங்களுக்கு தெரியும், தொலைபேசி வசதி உள்ளது. எங்களிடம் நல்ல பாதுகாப்பான இணைப்பு வசதிகள் இருக்கின்றன என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். இது இப்படி இருக்க 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ள நிலையில் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது மற்றும் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ஈரான் புதிய முன்மொழிவு ஒன்றை அமெரிக்காவிற்கு வழங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இந்த புதிய திட்டத்தின்படி சர்ச்சைக்குரிய அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை அடுத்த கட்டத்திற்கு ஒத்திவைத்துவிட்டு தற்போதைய நெருக்கடிக்கு தீர்வு காண ஈரான் விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக ஹோர்முஸ் நீரிணை மீதான தடையை நீக்கி அமெரிக்காவின் பொருளாதார முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்த முன்மொழிவில் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி போர் நிறுத்தத்தை நீண்ட காலத்திற்கு நீட்டிக்க அல்லது போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வர ஈரான் சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் தெரிய வருகிறது. எவ்வாறாயினும் குறைந்தது 10 ஆண்டுகளுக்கு யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற அமெரிக்காவின் பிரதான கோரிக்கையை ஏற்பது குறித்து ஈரானிய தலைமைக்குள் இன்னும் ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த முன்மொழிவு குறித்து வெள்ளை மாளிகை உத்தியோகபூர்வமாக எதனையும் உறுதிப்படுத்தாத போதும் அமெரிக்கா தனது நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் ஒப்பந்தங்களை மட்டுமே மேற்கொள்ளும் என அதன் ஊடக தொடர்பாளர் ஒலிவியா வேல்ஸ் தெரிவித்தும் இருக்கின்றார். இதேவேளை ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியை தடுக்கும் கடல்வழி தடையை தொடரப்போவதாக ஜனாதிபதி ட்ரம்பும் சமிஞ்சை காட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. எவ்வாறாயினும் பேச்சுவார்த்தைகளின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து விவாதிக்க ட்ரம்ப் தனது பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழுவுடன் அவசர ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இது இப்படி இருக்க உலக தரத்தில் இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம். உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைடு எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல்.